குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விருச்சிக லக்னத்துக்கு சனி திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி விருச்சிக லக்னத்துக்கெலாம் சனி பகவான் வந்து 3 4 கூடையவராக வராரு. 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வராரு. அப்போ அந்த 3ஆம் வீடு வந்து இந்த ஸ்திர ராசியாக வருது விருச்சிக லக்னம். அந்த ராசிக்கு வந்து 3ஆம் இடம் வந்து மாரகாதிபதியாக வருவார். 4ஆம் இடம் வந்து யோகாதிபதியாக வருவார். அப்போ இந்த எப்படி இவர் பலன் தருவார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இந்த 19 வருஷத்தை வந்து 2 பாகமாக பிரிச்சுக்கணும் நம்ம. அப்போ ஃபஸ்ட்டு பாகத்தில் வந்து 3ஆம் அதிபதிக்கு உண்டான வேலையை செய்வார். 3ஆம் அதிபதினா மாரகாதிபதி, கெடுதல் செய்யக்கூடியவராக வராரு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பாகத்தில் தசை நடக்கும்போது உங்களுக்கு வந்து கெடுதல்கள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தான் கொடுப்பாரு. ஏன்னா மாரகத்துக்கு இணையான கஷ்டங்களை கொடுப்பாரு, கடன் தொல்லைகளை கொடுத்து அவமானப்படுத்த வைப்பார். ஏன்னா சனி பகவான் வந்து கடன் கொடுக்க வேண்டிய கிரகமாகவே இருக்கிறாரு. ஆனால் அவர் 3ஆம் இடத்துலையே இருந்தால் அவர் அந்த அளவுக்கு பண்ண மாட்டார். ஏதாவது கேந்திரத்தில் திரிகோணத்தில் அந்த மாதிரி இருந்தார்னா இந்த மாதிரி கெடுதல்கள்லாம் பண்ணி நம்மளை அவமானப்படுத்த வச்சு, கடனால் சின்னப்பட வச்சு, கஷ்டங்களை கொடுத்து, நோய் நொடிகளை கொடுத்து, இந்த மாதிரி எல்லா கஷ்டங்களையும் கொடுத்து நிவர்த்தி செய்வார். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரும்போது நிவர்த்தி பண்ணிடுவார். அந்தாண்ட பாதி ஆண்டு காலத்துக்கு பிறகு நன்மை செஞ்சிருவார். கெடுதல்கள் அதுக்கு மேலே செய்ய மாட்டார். அப்போ அந்த சனி பகவான் வந்து எங்கே இருந்தால் அந்த மாதிரி கெடுதல்கள்லாம் செய்வார் அப்படின்னா, கேந்திரங்களில் இருந்தாலோ அல்லது திரிகோணத்தில் இருந்தாலோ நம்ம லக்னத்தோட தொடர்பில் இருந்தால் தான் அந்த கெடுதல்கள் வந்து அதிகமாக பண்ணுவார். லக்னம் வந்து விருச்சிக லக்னம் வந்து செவ்வாயோட லக்னமாக இருக்குது. அப்போ செவ்வாய்க்கும் இந்த சனி பகவானுக்கும் வந்து பகை கிரகமாக வராங்க. அப்படி வரும்போது இந்த லக்னத்தோட தொடர்பு கொண்டு இருக்கும்போது அந்த கெடுதல்களை வந்து செய்வார். அந்த லக்ன புள்ளியோட தொடர்புல இருக்கணும். அவர் எந்த புள்ளியில் இருக்கிறாரோ அவர் 4ஆம் இடத்துல இருந்தாலும் லக்னத்தோட தொடர்பு கொள்வார், 7ஆம் இடத்துல இருந்தாலும் லக்னத்தோட தொடர்பு கொள்ளும். அப்போ அந்த எந்த புள்ளியில் இருக்கிறாரோ லக்ன புள்ளியும் இந்த சனி பகவான் இருக்கிற புள்ளியும் ஒரே புள்ளி 8 டிகிரி புள்ளிக்குள்ளே இருந்தால் தான் அந்த கெடுதல்கள் செய்வார். இல்லைன்னா கெடுதல்கள் செய்ய மாட்டார். நல்லாயிருக்கும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். இந்த சனி பகவான் ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். வீடியோவில் போய் பாருங்கள். 12 வீடுகளில் சனி பகவான் இருந்தால் என்னென்ன பலன் நடக்குங்கிறத பற்றி லிங்க்கில் போய் பாருங்கள், தெரிஞ்சுக்குவீங்க. வாழ்த்துக்கள்.